இன்று சனிக்கிழமை மதிய வேளையில் சந்திப்பதில் நாங்கள் உங்களை பெருமிதம் அடைகின்றோம். அந்த வகையில் எமது வீதி புனரமைப்பானது சனிக்கிழமை நாளையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கு வீதியானது புனரமைக்கப்படவிருப்பதனால் போக்குவரத்து கொஞ்சம் இருந்தாலும் வாகனங்கள் பூர்ணமாக நிறைவேறும் வரைக்கும் மிகவும் மக்கள் சிரமத்துக்கு மத்தியிலேயே இங்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது கருப்லா பிரதேசத்திலிருந்து உங்களுடன் இணைந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு ஆக்சிடென்ட் நடக்க பார்த்தது. மிக உபயோகமான முறையிலே அவர்கள் வருகிறார்கள். இதில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய எத்தனை வாகனங்கள் இதில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த வீதியானது மிக முக்கியத்துவம் வாய்ந்த வீதியாக இருக்கின்றது. இந்த வீதி புனரமைப்பு பணியில் பெண்களும் பணியாற்றுகின்றார்கள். அந்த வகையில் என்னம்மா வேலை முடிஞ்சா ரைட். சனிக்கிழமை வேலையிலையும் இந்த வீதி புனரமைப்பின் போதோ இங்கு சிலருக்கு வேலை வாய்ப்பும் வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வீதியை புனரமைப்புக்கு உதவி அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கு பிரதேச வசிக்கும் மக்கள் சார்பாகவும் வீதியால் பயணிக்கக்கூடிய அனைத்து உறவுகளின் சார்பாகவும் அவர்களுக்கு நன்றியை மேலும் மேலும் தெரிவித்துக் கொண்டு வருகின்றோம். நினைக்கிறது வீதியை தொடர்ந்து நாங்கள் இந்த காணொலியின் மூலம் அறிய தந்து கொண்டு இருக்கின்றோம். இதை தொடர்ந்து பார்ப்பவர்கள் பார்க்கலாம். மிகவும் சிரமத்துக்கு மத்தியிலேயே தற்பொழுது இந்த வீதியால் பயணங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் மக்கள். இது முடியும் வரை மிகவும் சிரமம்தான். வீதியானது சிலருக்கு வேலை வாய்ப்பையும் பழகி இருக்கின்றது குறிப்பிடலாம். பெண்கள் போன்ற வசதி குறைந்த மக்களுக்கு வீதி புனரமைப்பின் போது வேலை வாய்ப்புகள் வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாளாந்த கூலியாக ரூபாய் 2000 தொடக்கம் 4000 வரையில் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படுகின்றது என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வகையில் வீதியால் பொழுது எல்லா பணிகளும் சனி ஞாயிறு என்று பார்க்காமல் தொடர்ந்து சேவையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறலாம். வீதியை முற்றுமுழுதாக விரைவில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இப்பணியில் ஊழியர்கள் மிகவும் லீவு நாட்களாக விடுமுறை நாட்களாக இருந்தும் அவர்கள் தொடர்ந்து தமது பணிகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவிக்க வேண்டிய கடமை உள்ளது. என்றால் இது முக்கியமான ஒரு வீதியாகும். இது ஆதார வைத்தியசாலை காத்தாங்குடிக்கு செல்லுகின்ற எத்தனையோ மக்கள் நோய் இந்த கர்ப்பிணி தாய்மார்கள் அனைவரும் இந்த வீதியினாலே பயணித்து கொண்டு தரமி கள வைத்தியசாலை காத்தான்குடிக்கு போகும் வழியாகும். இந்த வீதியில் இது பெரிய ஒரு முக்கியம் வாய்ந்த வீதி என்பது குறிப்பிடத்தக்கது. மரக்கரை வைக்கும் ஒரு இடம் இருக்கின்றது. எப்போ முடியுமா இந்த வீதி? கஷ்டமாக தான் இருக்கு. விரைவில் முடித்தா நல்லா. அந்த வகையில் இதில் வேலை செய்கின்றவர்களிடம் கேட்கலாம். எப்போ மட்டும் முடியும் இந்த வேலை? 10ஆம் தேதி. அந்த வகையில் 10ஆம் தேதி இடையில் முடித்து கொடுப்ப மக்களின் பவனிக்காக தெரிவிக்கப்படுகின்றது. 10ஆம் தேதி என்றால் வருஷத்துக்கு முந்தையே இந்த வீதியை பாதிக்கக்கூடிய வகையில் அமையும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இதோட காணொலியை நிறைவேற்றி கொண்டு மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். ലക്കിയ ആട് இளைப்பாறக்கூடிய ஒரு நிழல் நிறைந்த இடமாக இருக்கின்றது. இந்த மரம் மிகவும்
உதவியாக மக்களுக்கு நிழல் தரக்கூடிய வகையிலே இந்த ஆலைமரம் அமைந்திருக்கின்றது. மற்றும் ஓய்வெடுப்பதற்காக ஆடுகளும் வந்து இந்த இடங்களில் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதில் பெரிய ஒரு கிரவுண்டும் இருக்கின்றது. இது சரியாக காத்தாங்குடி ஆரம்பிக்கும் இடம். ஆரம்பியிலிருந்து காத்தாங்குடிக்கு வரும்போது பெரிய ஒரு கிரவுண்டும் ஒன்று இருக்கின்றது. இங்கே இளைப்பாறை கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையில் எங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றோம். நன்றி, வணக்கம்.